ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெக் சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி மத்திய மாநில அரசுகள்கிட்டேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். இந்த அப்டேட் எதை பற்றி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டு தான். ஒரு நாட்டோட முதுகெலும்புன்னு பார்த்தோம்னா அது விவசாயமும் விவசாயம் பண்ணுறவங்க தான். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு போங்க. நாடு முழுவதும் விவசாயிகள் பல கோடி பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் ஒருங்கிணைக்கிற விதமாக கவர்மெண்ட் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஃபார்மர் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாய அடையாள அட்டை எண் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. ஒரு தனி மனிதனோட அடையாள அட்டை என்னென்னு பார்த்தோம்னா அது ஆதார் கார்டு தான். அந்த ஆதார் கார்டுக்கு ஈக்குவலாக இந்த விவசாய அடையாள எண்ணும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக விவசாயிகளை எல்லாம் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று, 5 ஏக்கர் குறைவாக வச்சுருந்தா நீங்கள் குறு விவசாயினும், 5 ஏக்கருக்கு அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பெரு விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே விவசாயம் சம்மந்தப்பட்ட நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த வரிசையில் ஃபார்மர் ரிஜிஸ்டரி அப்படின்னு சொல்கிற ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு பார்த்தோம்னா, ஃபார்மருக்கான அடையாள அட்டை எண்ணை வழங்குறதுக்கு இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மருக்கு தேவையான எல்லா நல உதவிகளையும் இது மூலமாக நீங்கள் பெறலாம். விவசாயத்துக்கு தேவையான லோனையும் இது மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபார்மர் ரிஜிஸ்டரி ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் விவசாயிகளுக்கான அடையாள அட்டை எண்ணை வாங்குறதுக்காக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் ரிஜிஸ்டரி அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அங்கேயும் ஃபார்மர் ஐடி வாங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட குரோம் ப்ரௌசரில் ஃபார்மர் ரிஜிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் உங்களுக்கு அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய்க்கங்க. இப்போ அந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே கிரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பர் கேட்கும். இது ஆதார் KYC முடிச்சிங்கன்னா உங்களோட ஃபார்மர் ஐடியை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அதில் இருக்கும். இப்போ சர்வர் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஃபார்மர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிக்கல் இருக்குது. இதை சீக்கிரமே கிளியர் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபார்மர் ஐடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விட்டு போங்க.